Hello students, good morning. இன்னைக்கு பாருங்க thermodynamicsல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு applications of heat of combustion அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். First வந்து the calculation of heat of formation. Okay. பாருங்க since the heat of combustion of organic compounds can be determined with a considerable ease அப்படினு சொல்றாங்க. They are employed to calculate the heat of formation of other compounds. ஓகேவா? அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அது வந்து அதோடைய ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை எப்படி வந்து அதாவது அதர் காம்பவுண்ட்ஸ் அதை தவிர மற்ற காம்பவுண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்கள், லெட் அஸ் கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பாருங்கள் del H ஆஃப் மீத்தேன் CH4 ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் என்தால்பி ஆஃப் கம்பஷன் H2, carbon graphite and CH4. So that value is minus 285.8 minus 395.5 minus 890.4 kilojoule mole inverse respectively. So இதில் வந்து இது வந்து யாரோட வேல்யூ, ஹைட்ரஜனோட வேல்யூ, இது வந்து கார்பனோட வேல்யூ, ஸோ மீத்தனோட வேல்யூ 890. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா let us interpret the information about the enthalpy of formation by ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கதை வச்சு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் எலமெண்ட்ஸ் அண்ட் கேஸஸ், பியூர் எலமெண்டல் கேஸஸ் அண்டு எலமெண்ட் இஸ் அஸ்யூம்டிவ், அதாவது பியூர் எலமெண்ட்ஸாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஜீரோன்னு வச்சுக்கணும் அதோட வேல்யூவை. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து த தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னு பாருங்கள். கார்பன் ப்ளஸ் H2 மீத்தேன். ஸோ அப்போ அதோடைய வேல்யூ வந்து டெல்டா HF இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து தனித்தனியாக பாருங்கள், H2 ப்ளஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்கள், H2 ப்ளஸ் ஆஃப் O2 கிவ்ஸ் H2O. ஸோ அதோடைய வேல்யூ வந்து minus 285 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அதுக்கடுத்து வந்து கார்பன் ப்ளஸ் O2 gives கார்பன் டை ஆக்சைடு, அதோட வேல்யூ வந்து minus 393.5 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ அதுக்கடுத்து மீத்தேன் ப்ளஸ் O2 gives கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2H2O இஸ் minus 890.4 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு தேவை யார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு 2H2O gives நமக்கு வந்து gives வந்து CH4 மீத்தேன் ப்ளஸ் 2O2. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வந்து நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா H நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 890 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட இது நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டோடது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 2 × 2, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து ப்ளஸ் வந்து 3 + 4 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 285 ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியாது, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 285.8 × 2 ப்ளஸ் அதுக்காக அதோட வந்து யார் ப்ளஸ் பண்ணுறீங்க, தேர்ட் அண்டு ஃபோர்த்து. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ minus 74.7 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து அதோடைய ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் மீத்தேன், 1 மோல் ஆஃப் மீத்தேன் ஃபார்ம் ஆகும்னா நமக்கு minus 74.7 கிலோ ஜூல் வேணும். ஓகேவா? ரைட். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த கேல்குலேஷன் ஆஃப் கலரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபுட்டு, எப்படி வந்து ஒரு ஒரு ஃபுட்டோடைய கேலரிஃபிக்கல் வேல்யூவை நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோடைய கேலரிஃபிக்கல் வேல்யூ, ஸோ அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், the calorifical value is defined as the amount of heat produced in calories. ஸோ இப்போ calorifical வேல்யூங்கிறது எவ்வளோ வந்து ஹீட்டை வந்து ஐ மீன் என்ன சொல்கிறாங்க, the amount of heat produced in a calorie
when 1 gram of the substance is completely burnt. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து 1 gram substance வந்து burnt ஆகும்போது எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ இன் கலோரிஸ் ஆர் ஜூல் ரெண்டில் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து கலோரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், கலோரிஃபிக்கல் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து the SI யூனிட் ஆஃப் கலோரிஃபிக்கல் வேல்யூ அப்படிங்கும்போது ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்வலி, ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் யூஸ்வலி எப்படின்னா கலோரி கிராம் இன்வெர்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹீட் சேஞ்சஸ் ஆர் யூஸ்வலி அப்சர்வ்ட் when the substance is dissolved in a solvent. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதோடைய சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் சேஞ்சஸ் வருதோ அதுதான் வந்து ஹீட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை ஹீட் சேஞ்சஸ், அப்போ என்ன ஹீட் சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், ஹீட் ஆஃப் த சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து த ஹீட் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் த என்தால்ஃபி. அதாவது when 1 mole of substance is dissolved in a specified quantity of the solvent. ஓகேவா? ஒரு ஹீட்டாக ஒரு சொல்யூஷனோட ஹீட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அதோடைய என்தால்ஃபி. ஓகேவா? அதாவது when 1 mole of substance, 1 mole substance எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் வந்து பர்டிகுலர் கிவன் டெம்பரேச்சர் வந்து டிசால்வ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹீட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸோ ஒரு ஏதோ ஒரு இது வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், heat of neutralization. The heat of neutralization is defined as the change in enthalpy when 1 gram equivalent of an acid is completely neutralized by 1 gram equivalent of base, vice versa in dilute solution அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த 1 gram ஈக்குவலண்ட் எடுத்துக்கிறோம் ஒரு ஆசிடை, அதாவது கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறோம் யார் கூடனா பேஸ், 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் கூட, வைஸ் வர்ஸ் அப்படின்னா தொடர்ந்து பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, ஸோ ரெண்டுமே நம்ம வந்து 1 gram ஈக்குவலண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அது நியூட்ரலைசேஷன் ஆகும்போது என்ன ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் நம்ம யாருது ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸோ அப்போ HCl இஸ் அன் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ், ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 gram ஈக்குவலண்ட் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த பாயிண்ட்டில் வந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு நமக்கு NaCl and H2O கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது டெல்டா H is equal to -57.32 கிலோஜூல். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா H + and OH- ரெண்டும் சேர்ந்து H2O ஃபார்ம் ஆகிற நியூட்ரலைசேஷன், ஐ மீன் ரெண்டும் சேர்ற அந்த டெல்டா Hக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கும்போது நமக்கு 57.32 வருது. irrespective nature of the acid or base used in a which is evident from the below mentioned examples. அதாவது இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறனால நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது, ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஆனால் அதே வந்து மாற்றி எடுக்கிறாங்க பாருங்கள், irrespective அப்படிங்கும்போது இது HCl, இதுவும் ஸ்ட்ராங் ஆசிட், KOH is a strong base, gives KCl and H2O, the same value 57.32 kilojoule. ஸோ அதே போல் நைட்ரிக் ஆசிட் அண்ட் KOH both are strong, ஸோ எனக்கு கிடைக்கிறது -57.32. அதே போல் H2SO4 and KOH, the strong acid H2SO4 potassium hydroxide to give 57, அதாவது K2SO4 K2SO4 plus 2H2O, the delta H is -57.32. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதர் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the reason for this can be explained on the basis of Arrhenius theory. The acids and bases which states as strong acid and strong bases completely ionize in a aqueous solution produces H plus and OH minus ion. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும்போது அக்கார்டிங் டு த Arrhenius theory, இந்த ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து அயான்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும், அயான்ஸாக வந்து டிசோசியேட் ஆகும். ஓகேவா? இப்போ H2SO4 ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அது என்ன ஆகும், H ப்ளஸ் ஆகும், SO4 2- ஆகும், வந்து கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிற கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் எப்போனா ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும்போது. ஸோ ஆல் தி above mentioned reactions are neutralization. ஸோ அப்போ வந்து H ப்ளஸும் OH மைனஸும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து H2O. The delta H is
minus 57.32 kilojoule. அதுக்கடுத்து வந்து மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், the molar heat of fusion is defined as the change in enthalpy when 1 mole of the solid substance in converted into liquid state and at its melting point. அதாவது நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 1 mole of substance எடுத்துக்கிறோம், சாலிட் சப்ஸ்டன்ஸு. அது வந்து கன்வெர்ட் ஆகுது எதுக்கு அப்படின்னா சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது அதோட மெல்ட்டிங் பாயிண்டில். அப்போ எவ்வளோ நமக்கு ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, என்தால்ஃபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் என்னது ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இப்போ சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, சாலிட்லேருந்து டைரெக்டாக என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து H2 வந்து சாலிடு, ஸோ சேஞ்ச் டு லிக்விட் அட் 273 Kelvin. தட் மீன்ஸ் 100 degree Celsius. ஐ மீன் 273 Kelvinனா 0 degree Celsius. சாரி, 100 இல்லை, 0 degree Celsius. டிகிரி செல்சியஸ் சொன்னால் 0 degree, கெல்வினில் சொன்னால் 273 Kelvin. ஸோ அதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாரி, என்தால்ஃபி என்தால்ஃபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், the molar heat of vaporization is defined as the change in enthalpy when 1 mole of liquid is converted into vapor state at its boiling point. நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 1 mole எடுத்துக்கிறோம். ஸோ 1 mole ஆஃப் லிக்விட் வந்து லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகுது அதோடைய பாயிலிங் பாயிண்டில். ஸோ அப்போ எவ்வளோ ஹீட் ஹீட் வந்து நமக்கு எவ்வளோக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து அதோடைய மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்கிறோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 mole எடுத்துப்போம். ஸோ அதனால தான் மோலார் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ H2O லிக்விட் அப்போ 373 Kelvinல என்னவாகுது, வேப்பர்ஸாக சேஞ்ச் ஆகுது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 40.626 kilojoule அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். உங்களுக்கு தெரியும் சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே நார்மலாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஸ் இப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் வாட் இஸ் மீன் சப்ளிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ டைரக்ட்லி சேஞ்ச் டு solid is directly changed to gas. ஸோ அதுதான் நான் வந்து சப்ளிமேஷன் சொல்லுவோம். அப்போ வந்து மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு என்ன, சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் when a solid change directly into its vapor state without changing into liquid state. அதாவது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அது டைரெக்டாக என்ன ஆகுதுன்னா வேப்பர் ஸ்டேட்டு, சாலிட்லேருந்து டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டு ஃபார்ம் ஆகும், ஐ மீன் சேஞ்ச் ஆகுது வித்தவுட், அதாவது லிக்விடுக்கு சேஞ்ச் ஆகாமல் டைரெக்டாக வேப்பராக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம வந்து அப்போ எவ்வளோ ஹீட் நமக்கு கிடைக்குதோ, ஐ மீன் என்தால்ஃபி கிடைக்குதோ அதுதான் மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் சொல்கிறோம். ஸோ மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் இஸ் டிஃபைன் as the change in enthalpy when 1 mole of solid is directly converted into the vapor state at its sublimation temperature. அப்போது நம்ம மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் என்ன சொல்கிறாங்க, த சேஞ்ச் இன் என்தால்ஃபி, அதாவது என்தால்ஃபி சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எப்போ 1 mole ஆஃப் சாலிட் எடுத்துக்கிறோம், அது டைரெக்டாக என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக கன்வெர்டட் இன்ட்டு வேப்பர் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகுது அதோடைய சப்ளிமேஷன் டெம்பரேச்சரில். ஸோ அதுதான் நம்ம வந்து மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அயோடின் எடுத்துக்கலாம் சாலிடு. ஸோ அட் 373 Kelvinல அந்த அயோடின் வந்து வேப்பராக சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா அதோடைய டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ் 62.442 kilojoule அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப்ளிமேஷன், அது அனதர் எக்ஸாம்பிளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுனா கார்பன் டை ஆக்சைடுக்கு சொல்லலாம். ரைட். அதுக்கடுத்து வந்து த ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். அது என்ன சார் ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் அப்படின்னா, அதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லிக்விட்லேருந்து சாலிடாகவோ, சாலிட்லேருந்து லிக்விடாகவோ, அல்லது லிக்விட்லேருந்து கேஸாகவோ, அல்லது வந்து சாலிட்லேருந்து கேஸாகவோ தான் சேஞ்ச் ஆச்சு. தட் இஸ் அ ட்ரான்சிஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், த ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் இஸ் டிஃபைன் as the change in enthalpy when 1 mole of the element change from one allotropic forms to another அப்படின்றோம். அதாவது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா allotropics அப்படின்னா புறவேற்றுமை வடிவம் சொல்லுவோம். அதாவது ஒரே சப்ஸ்டன்ஸ் தான், அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் allotropic புறவேற்றுமை வடிவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிறது டைமண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகுது. எப்போது அப்படி சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன், இப்போ டைமண்ட்லேருந்து இது கிராஃபைட்டாக சேஞ்ச் ஆகும்போது
எவ்வளோ டெல்டா ஹெச் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 13.81 கிலோ ஜூல் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றாங்க. அதாவது வேணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். ஸோ அப்போ ஒரு ஃபார்ம் டைமண்டில் இருந்து கிராஃபைட்டாக மாறும்போது நமக்கு டெல்டா ஹெச் எவ்வளோ ப்ளஸ் 13.81 கிலோ ஜூல். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். ஓகேவா? அதாவது ஒரே கார்பன் தான், ஆனால் அதோடைய அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் வந்து டைமண்டில் இருந்து என்னவா மாறுது, கிராஃபைட்டாக மாறுது. ஓகே. ஸோ சிமிலர்லி த அல்லோட்ரோபிக் ட்ரான்சிஷன் ஆஃப் சச் அ காம்பவுண்ட் சல்ஃபர் பாஸ்பரஸ், இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் அப்படிங்கும்போது மோனோ கிளினிக் சல்ஃபர் அண்டு ஆர்த்தோரோம்பிக் சல்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா டெல்டா ஹெச் வேல்யூ மைனஸ் 0.067 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இது சல்ஃபர் மோனோ கிளினிக் சல்ஃபர்லேருந்து ஆர்த்தோரோம்பிக் சல்ஃபராக வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் ரெண்டுமே சல்ஃபர் தான். ஓகேவா? அதோடைய அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் வந்து மோனோ கிளினிக்லேருந்து ஆர்த்தோரோம்பிக்காக சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸும் பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து ரெட் பாஸ்பரஸாக சேஞ்ச் ஆகுது. அதோட அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ்லேருந்து, அதாவது ஒயிட்லேருந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகுது. அதோட டெல்டா ஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் 4.301 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம் இப்போது ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், ஸோ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், அதுக்கடுத்து ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the Hess law of constant heat summation அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஹீட் சேஞ்சஸ் பற்றி படிச்சிருப்போம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில். இப்போ நான் ஆல்ரெடி சீன் தட் த ஹீட் சேஞ்ச் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ ஆர் ஹீட் கான்டென்ட் டெல்டா ஹெச் of the products and reactants depending upon whether the reaction is studied at a constant volume or constant pressure. நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கும் போது அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூமில் அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கலாம், அதாவது எடுத்துக்கும் போது அதில் நடக்கக்கூடிய அந்த ஹீட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோடய டிஃப்ரென்ஸ் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு அல்லது அதோட ஹீட் கண்டென்ட் டெல்டா ஹெச் யாரோடது ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட், அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்டுடைய அதோடைய டெல்டா ஹெச் அண்டு டெல்டா யூ அண்டு இன்டர்னல் எனர்ஜி இதில் ஏற்படக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹீட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? பாருங்கள், ஹீட் சேஞ்சஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ரியாக்டன்ட். ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்டிங் அப்பான் whether the reaction is studied at a constant volume இருக்கலாம் அல்லது constant pressure இருக்கலாம். ஸோ அப்போ டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். சரியா? ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அப்போது தட் என்ன சொல்கிறாங்கன்னா த ஹீட் எவால்வ்ட் ஆர் அப்சர்வ்ட் இன் அ கிவன் ரியாக்ஷன். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஸோ அதில் வந்து ஹீட் எவால்வ் ஆகலாம் அல்லது அப்சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா த கிவன் ரியாக்ஷன் டிபெண்ட், அதை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் அண்டு ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சிஸ்டம், ஒரு சிஸ்டத்துடைய இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நாட் ஆன் த பாத் ஆர் ஸ்டெப், அது வந்து அதோடைய பாத்தையோ வழியையோ அல்லது வந்து அதோடைய ஸ்டெப்பு படிநிலைகளையோ வந்து சார்ந்திருக்காது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க புரியுதா? டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹீட், அந்த ரியாக்ஷனில் நடக்கக்கூடிய இந்த ஹீட் எவால்வ்டு ஆர் அப்சர்வ்டு அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோடைய இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா நாட் அ பாத் ஆர் ஸ்டெப்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ த ஜென்ரலைசேஷன் ஆஃப் இஸ் நோன் as ஹெஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலைசேஷன் இஸ் நோன் as ஹெஸ் லான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் அட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த சேம் வெதர் பிளேஸ் எ சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் ப்ரொவைடட் த இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு என்தால்பி சேஞ்ச், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்கலாம். அதோட என்தால்பி சேஞ்சுங்கிறது எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் அது மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடந்திருந்தாலும் அது வந்து பாருங்கள் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோடைய ஃபைனல், அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து, அதாவது அது எத்தனை ஸ்டெப்பில் வேணால் நடந்திருந்தாலும் அதை வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்ப்போம் அதை பற்றி.
கவனிங்க பாருங்கள். இப்போ ஏ அப்படின்ட்டு ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏ வந்து பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் டெல்டா ஹெச் ஆஃப் த ரியாக்ஷன் டெல்டா ஹெச் ரியாக்ஷன் வந்து நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதே ஏ டு பிஏ தான் பாருங்கள். ஏவிலேருந்து எக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே டெல்டா ஹெச்1, அப்புறம் எக்ஸ்லேருந்து திருப்பி ஒய் டெல்டா ஹெச்2, ஒய்லேருந்து திருப்பியும் பி டெல்டா ஹெச்3. ஸோ அப்போ இந்த டெல்டா ஹெச்ஆர் அப்படிங்கிறது டெல்டா ஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஹெச்2 டெல்டா ஹெச்3. ஸோ இப்போ ஒரே ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ஏதாவது ரியாக்டர்லேருந்து ப்ராடக்டாக இருக்கக்கூடியது எக்ஸு ஒய்ஏ அப்படி போகுது. ஸோ அப்போ ஹெச்1 ஹெச்2 ஹெச்3 3 நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த ஹெச்1 ஹெச்2 ஹெச்3ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டெல்டா ஹெச்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹெஸ் லா. ஸோ ஹெஸ் லாவோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெஸ் லா கேன் பி அப்ளைட் டு கால்குலேட் த என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் தட் ஆர் டிஃபிகல்ட் டு மெஷர். ஓகேவா? ஹெஸ் லா எதுக்காக அப்படின்னா என்தால்பி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது வந்து எப்படி சொல்கிறாங்க, டிஃபிகல்ட் டு மெஷர், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸோடைய என்தால்பிஸை வந்து நம்ம அதனால் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த ஹீட் ஆஃப் combustion of graphite to give pure CO அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அது பாருங்கள். அது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் டு கிவ் பியூர் CO. கிராஃபைட்லேருந்து பியூர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். த என்தால்பி ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் கிராஃபைட் டு கார்பன் டை ஆக்சைடு and carbon monoxide to carbon dioxide easily measured. அதாவது கிராஃபைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடையோ அண்ட் என்ன சொல்லலாம், கார்பன் மோனாக்சைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடையோ நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபார் தீஸ் கன்வர்ஷன், அதோடைய கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா the heat of combustion value is -393.5 kJ and -283.5 kJ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் மோனாக்சைடாவோ கிராஃபைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த வேல்யூ, அதே கார்பன் மோனாக்சைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து இந்த வேல்யூ, செகண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த டேட்டா வச்சு நம்ம என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் டு கார்பன் மோனாக்சைடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஃபைட் எடுத்துக்கலாம். ஸோ கிராஃபைட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கிராஃபைட்லேருந்து டைரெக்டாக கார்பன் டை ஆக்சைடாக வந்து நம்ம மாற்றுறோம். ஓகேவா? அப்போ மாற்றும் போது நமக்கு டெல்டா ஹெச்1 வேல்யூ பாருங்கள் எவ்வளோ, டெல்டா கார்பன் டை ஆக்சைடு மாதிரி இருக்குது. அதே வந்து இது வந்து டெல்டா ஹெச்1 எடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து கிராஃபைட்லேருந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ஹெச்2. ஸோ கார்பன் மோனாக்சைட்லேருந்து திருப்பியும் நமக்கு யார் கிடைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதிலேருந்து திருப்பி நமக்கு வந்து டெல்டா ஹெச்3 திருப்பி கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்1ங்கிறது டெல்டா ஹெச்2 டெல்டா ஹெச்3. இதில் நமக்கு யார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்1 தெரியும், டெல்டா ஹெச்2 தெரியாது, இது நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ டெல்டா ஹெச்3 தெரியும். ஸோ அதுதான் வந்து என்னது, கார்பன் மோனாக்சைடு டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் தெரியாத வேல்யூ H2 வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு மிச்சம் இன்னொருத்தரோட வேல்யூ வந்து, அதாவது இன்னொரு வேல்யூஸ் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேட்டிஸ் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு completely remove the constituents ions from its crystal lattice to an infinite distance. Also referred as the lattice enthalpy. அதாவது ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் படிக கூடு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது படிகத்தளம், படிக கோவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் இருந்து அதில் இருக்கிற கான்ஸ்டுவன்ஸ் அயான்ஸ் அப்படின்னா உட்கூறுகளில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு அதோடைய கான்ஸ்டுவன்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுமா, அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணோம். லேட்டிஸ் எனர்ஜிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட்லி ரிமூவ், அந்த லேட்டிஸில் இருந்து என்ன பண்ணும்,
Na+Cl- வந்து ரிமூவ் பண்ணும். கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய கான்ஸ்டன்ட் அயன்ஸான Na+Cl- வந்து அதோடைய கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து ரெக்வயர்டு தேவையோ, ஸோ அதுக்கு பேர் தான் லேட்டிஸ் எனர்ஜி. ஓகேவா? படிக்கக்கூட ஆற்றல்னு சொல்ல தமிழில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எபோ ஈக்குவேஷன் வந்து 788 kJ எனர்ஜி ஆஃப் ரெக்வயர்டு நமக்கு இவ்வளோ தேவைப்படுது. 788 kJ வந்து செப்பரேட் டு Na+Cl- அது 1 மோல் நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 1 மோல் ஆஃப் NaCl. அதில் இருந்து Na+Cl- ரெண்டையும் வந்து பிரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்? 788 kJ வந்து வேணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்ன்ஹேவர் சைக்கிள். ஓகேவா? ஸோ பாருங்கள் பார்ன்ஹேவர் சைக்கிள்னால் என்ன அப்படின்ட்டு. The Born-Haber cycle is approach to analyze the reaction energies. It was named after two German scientists, Max Born and Fritz. ஸோ அவங்க தான் வந்து இந்த பார்ன்-ஹேவர் சைக்கிளை வந்து டெவலப்டு தி சைக்கிள் அப்படின்றாங்க. தி சைக்கிள் இஸ் கன்சர்ன்ட் எதற்காக அப்படின்னா த ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் ஃப்ரம் த ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் ஹாலஜன் ஆர் அதர் நான் மெட்டாலிக் எலமெண்ட் சச் அஸ் ஆக்சிஜன் அப்படின்றாங்க. இந்த சைக்கிள்லேருந்து எதை கன்சர்ன் பண்ணுதுன்னா அயனிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வித் ஹாலஜன்ஸ் ஆர் வந்து அதர் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் சச் அஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அதில் வந்து எப்படி வந்து அதோடைய என்தால்ஃபீஸை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ன்-ஹேவர் சைக்கிள் வந்து ப்ரைமர்லி வந்து கால்குலேட்டிங் த லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. we cannot measure directly. நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ the Born-Haber cycle applies the Hess law to calculate the lattice enthalpy. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாதுங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு யார் ஹெஸ் லாவை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெஸ் லா. இந்த ஹெஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸோ அதில் லேட்டிஸ் என்தால்ஃபி வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லேட்டிஸ் எனர்ஜியான யூவை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் த சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட் சச் அஸ் த ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் MX அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கலி மெட்டல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சோடியம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ இது கூட ஹாலஜன்ஸ் வந்து இப்போ குளோரைடோ அல்லது புரோமைடு ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி சேர்ந்துருக்கிற ஒரு கிறிஸ்டல் அயனிக் சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதோடைய லேட்டிஸ் எனர்ஜி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுன்றாங்க. பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன், ஹாலஜன் வந்து ஆஃப் ஹாலஜன் எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம டெல்டா HF எவ்வளோ கிடைக்கிது, MX கிடைக்குது. ஸோ இதே இதை பாருங்கள், இந்த சாலிட் மெட்டலாக இருக்கிறது ஃபஸ்ட்டு டெல்டா H1ல் நான் வந்து மெட்டாலிக்கை வந்து அந்த மெட்டலை வந்து கேஸஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கேஸஸாக சேஞ்ச் ஆன அந்த மெட்டலை வந்து டெல்டா H3யில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அயான் M+ வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே போல் ஆஃப் X2 ஆஃப் ஹாலஜன் இருக்கிறத டெல்டா H2வில் வந்து எக்ஸ் கேஸாக சேஞ்ச் பண்ணிட்டேன், ஹாலைடு கேஸாக. ஸோ டெல்டா H4ல் வந்து ஹாலைடு அயான் X- சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டும், ஸோ இது ரெண்டுலேருந்து நமக்கு கிடைக்கிற இந்த U வேணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் டெல்டா H1ங்கிறது என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் சப்ளிமேஷன். H1ங்கிறது வந்து மெட்டலாக இருக்க சாலிடாக இருக்கிறத நான் மெட்டல் கேஸாக மாற்றுறேன். அதனால் என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் சப்ளிமேஷன் மெட்டல் லெஸ் டு மெட்டல் கேஸ். அதே டெல்டா H2 அப்படிங்கிறது வந்து என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் X2வில் இருந்து எக்ஸ் கேஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மீன்ஸ் ஓகே. அடுத்து டெல்டா H3ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் மெட்டல் டு M+, மெட்டலில் இருந்து M+ மெட்டாலிக் அயனாக சேஞ்ச் பண்ணுறேன். டெல்டா H4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதாவது எக்ஸை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுறேன், எக்ஸ் கேஸாக இருக்கிறத வந்து X- சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ U வந்து லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் MX. இந்த Uங்கிறது இந்த MX உடைய லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ டெல்டா HFங்கிறது பார்த்திங்கன்னா the change of the formation of solid MX from the elements சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், அது அக்கார்டிங் டு இதில் வந்து இப்போ டெல்டா HF நமக்கு அது எதுக்கு சமமாக இருக்கணும்னா டெல்டா H1, டெல்டா H2, டெல்டா H3, டெல்டா H4 + U. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு த
his law of summation படி. ஸோ இதை வச்சுட்டு பாருங்கள் let us use the Born-Haber cycle for determining the lattice energy of the NaCl. ஸோ இப்போ NaCl வச்சு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நமக்கு ஜென்ரலாக சொன்னது ஜென்ரல். ஸோ இப்போ நான் NaCl எடுத்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ the reaction is carried out with the reactant in elemental form and product in their standard states சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் 1 bar எடுத்துக்கிறோம். ஸோ ஓவரால் enthalpy change in the reaction is also enthalpy of NaCl. ஓவரால் சேஞ்சிங் என்தால்ஃபிங்கிறது சோடியம் குளோரைடு என்தால்ஃபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் NaCl கேன் பி கன்சிடர் as 5 steps. இது வந்து 5 ஸ்டெப்பில் நடக்குது. த சம் ஆஃப் த என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் திஸ் ஸ்டெப்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் ஓவரால் த ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, அதாவது த சம் ஆஃப் த என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் தீஸ் ஸ்டெப்ஸ். ஸோ அந்த டோட்டல் ஸ்டெப்ஸும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் ஓவர் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ விச் இஸ் lattice enthalpy. அதை நம்ம என்ன சொல்கிறோம், lattice enthalpy of NaClன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள் எப்படி நம்ம calculate the lattice energy of the sodium chloride நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு H1 ஓகேவா, உங்களுக்கு வந்து அதோடைய டயக்ராம் கொடுக்கல அந்த என்தால்ஃபி, அதாவது Born-Haber cycle and sodium chloride அது. ஸோ அதை நீங்கள் புக்கில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் அப்படியே ரைட் பண்ணி காட்டுறேன். சோடியம் ஃபஸ்ட்டு வந்து சோடியம். ஸோ சோடியம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப், அதாவது சோடியம் குளோரைட் டெல்டா ஹெச்எஃப் அப்படிங்கும்போது இந்த சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இந்த இதில் பாருங்கள், இதில் அப்படியே வந்து சோடியம் குளோரைட் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோடியமில் வந்து பாருங்கள் NaCl, இதில் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா சோடியம் Na ப்ளஸ் இந்த எம்முக்கு பதிலாக Na போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஹாலஜன்ஸ்க்கு பதிலாக வந்து ஆஃப், இந்த வந்து ஆஃப் பதிலாக Cl2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து MX, அதாவது NaCl கிடைக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த Naவிலேருந்து யாராக மாறுறாங்க, மெட்டலிக் கேஸ் Na கேஸாக மாறுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து H2வில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து X கேஸாக மாறுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா X3யில் வந்து M ப்ளஸ் ஆகும், H4ல் வந்து X மைனஸாகவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. HFங்கிறது ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடு இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த டெல்டா HF வேல்யூ. அது H1ங்கிறது சப்ளிமேஷன், இது வந்து என்னவா மாறுது, Na வந்து கேஸ், மெட்டல் கேஸ், சோடியம் கேஸாக மாறுது. ஸோ அது வந்து H1 108.7 kJ. ஸோ H2ங்கிறது அயனைசேஷன் ஆஃப் H2ங்கும்போது இந்த இடத்துல வந்து நான் இங்கே H3ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இங்கே வந்து H2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அயான்ஸாக சேஞ்ச் ஆகுது, சோடியம் வந்து அயானாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து H3 அப்படிங்கும்போது H2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து H3 அப்படிங்கும்போது dissociation energy of Cl2 வந்து டிசோசியேட் ஆகுது. ஸோ அது வந்து 244 kJ mole inverse. அடுத்து டெல்டா H4ங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் Cl, அதாவது சாலிடு. ஸோ இப்போ இதில் வந்து lattice energy of NaClங்கும்போது டெல்டா Hs டெல்டா H1 H2 ஆஃப் H3 ப்ளஸ் H4 ப்ளஸ் U. ஸோ இதில் வந்து நமக்கு தேவை என்ன அப்படின்னா U வேல்யூ தான் வேணும். இப்போ டெல்டா HF மைனஸ் டெல்டா HF வந்து கொண்டு வந்துருங்க. அப்போது டோட்டல் மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ U வேணும் அப்படிங்கும்போது டெல்டா HF வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து H1 H2 H3 H4. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, U -788 kJ mole inverse கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதோடைய எது சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் சைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வருது. ஸோ இப்போ நெகட்டிவ் சைன் இது எதை இண்டிகேட் பண்ணுதான், எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு அந்த சோடியம் குளோரைட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கான்ஸ்டன்ஸ் கேசியஸ் அயான். ஸோ இது வந்து கேசியஸ் அயான்ஸாக சேஞ்ச் ஆகும்போது இது வந்து என்ன ஆகுது, இதில் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஒரு சம் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் எதாவது டவுட் ஏதாச்சும் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.